இதுவரை பாதாளத்தை தொடும்படியான பெரும் பள்ளத்தை கடந்த மன்னன் இறுதியில் யக்ஷணிபுரத்தின் இளவரசியிடம் சிக்கிக் கொண்டான். இனி தொடர்வோம். யக்ஷணியின் மோக வலையில் சிக்கிக்கொண்ட மன்னன் தனது குருதேவரை நினைத்துக் கொண்டான். விக்ரமாதித்யா, இவ்வுலகில் யக்ஷணிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவைகளை வசியம் செய்து பல காரியங்கள் சாதிக்கலாம். ஆனால் உன் போன்ற வீரனுக்கு அது அழகல்ல. ஆனால் அவைகளை பற்றி தெரிந்து கொள்வாயாக. இவ்வுலகில் 36 வகையான முக்கிய யக்ஷணிகள் உள்ளன. அவைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவைகளுடன் போரிடுவது யமபுரிக்கு வாகனத்தில் செல்வதற்கு சமம். ஆதலால் வீரனே, என்றாவது ஒரு நாள் நீ யக்ஷணிகளால் கவரப்பட்டால் அச்சமயம் நீ தந்திரமாய் நடந்து கொள்வாயாக என குருதேவர் கூறியது ஞாபகம் வரவே சற்று சுதாரித்தவனாய் யக்ஷணியின் முகத்தை ஆவலாய் கண்டான். அவ்வேளையில் மன்னனிடம் மோகம் கொண்டு நெருங்கி வந்தவளாய், எனது மோகன விழியில் நீ மூழ்காமல் இருக்கிறாய் வீரனே. உன் வீரமும் புஜபலமும் என்னை மிகவும் கவர்கிறது. உன் முகத்தை பார்த்து கொண்டே இருக்கத் தோன்றுகிறது. வா, என்னை அள்ளிக்கொள், ஆசை மொழி பேசு, ஆனந்த வழிகாட்டு, என்னை இறுக பற்றிக்கொள், இப்படியே இருந்துவிடு என கூறியவளாய் மன்னனை ஆறத் தழுவினாள். பின் அவனது தேகத்தை மெல்ல வருடி மன்னனின் உள்ளங்கையோடு தனது கரம் சேர்த்து மெல்ல புனைந்தாள். உடனே மன்னன் தந்திரமாய், அழகே, நீ என்னுள் கரைந்து விட்டாய். நீயாகவே நான் ஆகிவிட்டேன். உன் விழிகள் என் மனதை கிறங்கச் செய்கின்றன. என்னை அப்படி பார்க்காதே. உனது மோகன பார்வையில் நான் மூழ்கிப் போவேன். பின் நான் யாரை சுகிப்பேன் என்றவனாய், என் சுந்தர வடிவே, எனக்கு மிகவும் சோர்வாக உள்ளது. உதவி செய்வாயா? நான் நெடுந்தூரத்தில் இருந்து வருகிறேன். மிகவும் பசியாய் இருக்கிறது. இங்கே நீராடுவதற்கு இடம் உண்டா? தேகமெல்லாம் இரத்த வாடையாய் வீசுகிறது தேவி என்றான். இருக்கிறது வீரனே, ஆனால் அங்கு ஆண்களுக்கு அனுமதி இல்லை. நீ வேறு யார் கண்களுக்கும் தெரிந்துவிடவும் கூடாது. ஆதலால் நீ அதோ அங்கே தெரியும் தடாகத்தில் நீராடிவிட்டு வருவாயாக. உனக்கு வேண்டிய உணவிற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என கூறியவளாய் பின் மெல்ல அவனை விட்டு நீங்கிச் சென்றாள். திடீரென ஏதோ நினைத்தவளாய் மன்னனை திரும்பி சந்தேகத்துடன் பார்த்தாள். உடனே மன்னன், தேவி, அந்த தடாகம் தூரமாய் உள்ளது. உன்னுடனேயே என்னை அழைத்துச் செல்வாயாக என்றான். புரிந்து கொள் வீரனே, நீ வேறு யார் கண்களுக்கும் தெரிந்துவிடக்கூடாது. உனது உயிருக்கே ஆபத்து வந்துவிடும். சிங்கத்திடம் மல்லு கட்டியது போல் நீ இங்கு யாரிடமும் உனது வீரத்தை காட்ட முடியாது. ஆதலால் நான் கூறுவதை கேட்பாயாக. அத்தடாகம் செல், நீராடு. அங்கே மகரம் ஒன்றுள்ளது. அதை நீ எதுவும் செய்து விடாதே. அதுவும் உன்னை எதுவும் செய்யாது. அதைக் கண்டு நீ எவ்வித அச்சமும் கொள்ளாமல் நீராடிவிட்டு மட்டும் வருவாயாக என்று கூறி மன்னனை மயக்கும் விதமாக இடையசைத்து பூமாலை போல மெதுவாக திரும்பிச் சென்றாள். உடனே மன்னன் யக்ஷணி போய்விட்டாள் என்பதை உறுதி செய்து கொண்டு வேகமாக ஓடி அத்தடாகத்தை அடைந்தான். பின் சிறிதும் யோசிக்காமல் அத்தடாகத்தில் இறங்கி தனது வாளை உருவினான். முதலை வீழ்ந்தது. பிறகுதான் தெரிந்தது முதலையின் ஓலம். முதலையின் ஓசை கேட்டு யக்ஷணிபுரத்தின் அத்தனை யக்ஷணிகளும் ஓசை வந்த திசை நோக்கி ஓடி வந்தனர். தான் ஆரம்பத்தில் யக்ஷனிடமிருந்து ஓடி வந்த திசையிலேயே மறுபடியும் திரும்பி ஓடி வந்து யாரும் அறியாமல் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டான். ஆகா, அகப்பட்டு கொண்டானே என எண்ணியவளாய் யக்ஷணிபுரத்தின் இளவரசியும் தடாகத்தை நோக்கி விரைந்தாள். யக்ஷணிகளின் கவனமெல்லாம் தடாகத்தை நோக்கியே இருந்தது. எல்லோரும் மன்னன் ஒளிந்திருக்கும் மரத்தை கடந்து தடாகத்தை அடைந்தனர். யாரோ மகரத்தை கொன்று தடாகத்தை தாண்டி செல்கிறான் என கூறிய வண்ணம் பதற்றமாய் அங்குமிங்குமாய் திரிந்தனர் யக்ஷணிகள். யக்ஷணிகளின் கவனமெல்லாம் தடாகத்திலும் தடாகத்திற்கு அப்பாலும் முதலிடமே இருந்தது. அதற்கு எதிர் திசையிலே யாரும் இல்லை என உணர்ந்தவனாய் மரத்திற்கு பின்னால் ஒளிந்திருந்த மன்னன் விரைந்து ஓடினான். இப்படியே யக்ஷணிபுரத்தின் எல்லையை கடந்தான் விக்ரமாதித்யன். ஆகா, என்ன ஒரு அழகு!
காண்போரை கலங்கடிக்கச் செய்யும் வனப்பு சொல்லால் ஒருவனை ஆயுள் கைதியாய் ஆக்கிவிடுவாள் போலவே என எண்ணியவனாய் தனது குருதேவரை நினைத்து கொண்டான். இப்படியே தொடர்ந்து சென்ற மன்னன் சிறிது நேரத்தில் வேதபுரியை அடைந்தான். தயக்கமே இல்லாதவனாய் திடீரென வேதபுரிக்குள் நுழைந்தான் விக்ரமாதித்யன். வேதபுரி மாயக்காட்டின் மர்ம நகரம். மூடுபனியின் மத்தியில் மறைந்திருக்கும் மாயக்கோட்டை. வெறும் காற்றுகளால் ஒதுக்கப்பட்ட சாலைகள். மனிதர்களின் காலடி தடமே இல்லை. ஆனால் அங்கே சுவாசமில்லா உயிர்கள் சஞ்சரிக்கின்றன. மிருகங்கள் எல்லாம் உயிர்களற்று, உணர்வுகளற்று, அசைவுகளின்றி அப்படியே இருந்தன. திடீரென யாரடா நீ என்று ஓர் குரல். சற்று சுதாரித்தவனாய் பிரம்ம ராட்சசன் வந்துவிட்டான் என உணர்ந்த மன்னன், நான் விக்ரமாதித்யன் என்றான். உனக்கு இங்கே என்ன வேலை? என் நகரத்திற்குள் ஏன் வந்தாய் எனச் சொல்லிக்கொண்டே விக்ரமாதித்யன் முன் தோன்றினான் பிரம்ம ராட்சசன். காட்டு மரத்திலே பிறந்த தீய காற்றைப் போல் இருந்தான். அவன் தலைமுடி தீப்பொறிகளைப் போல் பறந்து கொண்டே இருந்தது. முகத்தில் நிறைந்த ஞானம் இருந்தும் கோபத்தால் கொந்தளித்தது. வெண்மையான கண்கள் செந்நிற ஒளியை வீசியது. அவன் காலடியில் பூமி உடைந்து கொண்டிருந்தது. அவன் பார்வையின் ஒளி ஜுவாலை கண்களை கிழித்து விடும் போல் இருந்தது. உடனே விக்ரமாதித்யன் ஒரு நிமிடம் திகைத்து உடனே கண்களை மூடி, நான் வேதாளத்தை காணச் செல்கிறேன், பூதக்கோட்டையை தாண்டுவதற்கு இரத்தின மாலையை பெற வந்தேன் என்றான். உடனே பிரம்ம ராட்சசன், வேதத்தை அறிந்தவன் நான், அவ்வேதத்தையே கிழித்தவன் நான். எனது ஞானம் எனக்கே சாபமாகியதா? இல்லை, அது உங்கள் எல்லோருக்குமே சாபமாய் மாறும். ஏ மானிடா, இரத்தின மாலை வேண்டுமா உனக்கு? அப்படியெனில் நான் கேட்கும் 3 கேள்விகளுக்கு நீ சரியாக பதிலளிக்க வேண்டும். இல்லையே உனது உயிர் பறிக்கப்படும் என்றான். தாராளமாக கேளுங்கள் உங்கள் கேள்வியை. மன்னன் பதிலளிப்பானா? அந்த விடை அவனை காப்பாற்றுமா? அடுத்து ஆபத்து என்ன? பொறுத்திருந்து பார்ப்போம்.